காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்யும் போது குழந்தைகளின் வயிறு நிறைவதாக முதல்வர் ஸ்டாலின் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் 2022 காலை உணவு திட்டம் துவங்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 38 மாவட்டங்களில் 1545 தொடக்கப் பள்ளிகளில் 1,14,095 குழந்தைகள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டது என்றும், அடுத்த கட்டமாக 2023 மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள 433 அரசு தொடக்கப் பள்ளிகளில் 56,160 மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் காலை உணவு திட்டம் விரிவாக்கப்பட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிகளிலும் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு 30,992 பள்ளிகளில் பயிலும் 15,32,000 மாணவர்கள் பயன்பெற தொடங்கியதாக தெரிவித்துள்ள முதல்வர், அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவடையச் செய்ததன் விளைவாக ஊரக பகுதிகளில் உள்ள 3,995 அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் 2,23,536 மாணவ மாணவியர் பயன்பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் மொத்தமாக 34,987 தொடக்கப் பள்ளிகளில் 17,53,000 மாணாக்கர்கள் சத்தான காலை உணவுடன் தெம்பாக கல்வி கற்று வருவதாக அவர் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அடுத்த கட்டமாக காலை உணவு திட்டத்தை நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வரும் 26ஆம் தேதி முதல் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ள முதல்வர், சென்னை மயிலாப்பூர் புனித சூசையப்பர் தொடக்கப் பள்ளியில் இத்திட்டத்தினை பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் முன்னிலையில் தொடங்கி வைக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த விரிவாக்கத்தின் மூலம் நகர்ப்புறம் சார்ந்த 2,429 பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 3,06,000 மாணவ மாணவியர் பயன்பெறுவர் எனவும் முதல்வர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.